ஹாய் guys, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ரிலேஷன்ஷிப் உண்மையான ரிலேஷன்ஷிப்பா ஆர் சிச்சுவேஷன்ஷிப்பா? ஸோ நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். லாங் டேர்முக்கு ட்ரூவான ஒரு இன்டென்ஷனோட ட்ரூ லவ்வோட உங்ககிட்ட உங்கள் பர்சன் வந்தாங்களா, ஆர் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக உங்ககிட்ட வந்தாங்களா, அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப். ஸோ இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட இது நான் 2 பைல் செக்ஷனாக தான் வச்சுருக்கேன். பைல் செக்ஷன் இந்த வாட்டி நான் உங்கள் பர்த்டே டேட்டு, பிறந்த தேதியை வச்சு நான் பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுலில் நான் 1 to 9 பர்த்டே டேட்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். நான் 2 பைல் நான் இதில் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஒரு 5, அது மாதிரி 1லேருந்து ஒரு 5 நம்பர்ஸ், இந்த சைடு ஒரு 4 நம்பர்ஸ். ஓகே, ஸோ நான் எடுக்கிற டேட் 1 to 9 தான். ஓகேவா? 2 டிஜிட்ஸ் நீங்க ஆட் பண்ணி எந்த பைல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருந்துச்சுன்னா 1 + 0 1. அப்போ 1 எங்க இருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்க. இப்போ 23 இருந்ததுன்னா 2 + 3 5. ஸோ 5 எந்த பக்கம் எந்த பைல் வந்திருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 29 இருக்கு. ஸோ 29 2 + 9 11. ஸோ மறுபடியும் அந்த 11 ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 2. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்க பர்த்டே டேட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 2 டிஜிட்ஸ்க்கு மேல போனாலே நீங்க ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வர பாருங்க. ஓகே, நான் 2 பைல் இப்ப பிரிச்சுக்கிறேன். ஏன் இது நான் பர்த்டே டேட் சூஸ் பண்ணேன்னா, இது ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரூ லவ், ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ரிலேஷன்ஷிப் ஆர் சிச்சுவேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஸோ இதை நம்ம உங்க பிறந்த தேதியை வச்சு, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, நீங்க ரொம்ப இதை க்ளோஸா எடுத்துக்க வேண்டாம். ஜென்ரல் ரீடிங் தான். பட் இருந்தாலும் நம்ம உங்க பர்த்டே டேட் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன மாதிரி இருக்கு நம்ம கார்டில் பார்த்துடலான்னு ஜஸ்ட் ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால தான் நான் பர்த்டே டேட் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பைலுக்கு நான் ஒரு 5 பைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ், இந்த பக்கம் ஒரு 4. ஓகே, ஸோ இப்போ இது பைல் 1. இங்க இருக்கிறது எல்லாமே பைல் 1. இது பைல் 2. நான் டிஸ்பிளேல போட்டுறேன். ஓகேவா? பைல் 1 என்னன்னுட்டு நான் ஒன்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். பர்த்டே டேட் 8 9 1 2 and 4. ஸோ இந்த பர்த்டே டேட்ல இருக்கீங்க. உங்க 2 டிஜிட்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா இது பைல் 1. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 டிஜிட்ல நீங்க ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வந்துருங்க. இப்போ 27 இருந்தா 2 + 7 9. ஸோ 9 வந்துச்சுன்னா நீங்க பைல் 1, இந்த பைல் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் 2 3 5 7 and 6. ஓகே, இது 6. இந்த 4 நம்பர் இது பைல் 2. ஸோ நீங்க ஆட் பண்ணும்போது இந்த 4 நம்பர் வந்தாலும் நீங்க பைல் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லா நம்பர் இருக்கு இல்லையா? யா, 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைல் 1 உங்களுக்கு நான் டிஸ்பிளேல நம்பர் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்? இது ட்ரூவா இல்லை சிச்சுவேஷன்ஷிப் தானா? ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கிறது தான் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்ல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ரொம்ப கன்சிஸ்டண்டா ஸ்ட்ராங்கா போகும். சில பிரச்சனைகள்னால நோ கான்டாக்ட் இருக்கலாம், பட் உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பைல் 1, அதாவது பர்த்டே டேட் உங்களுக்கு இங்க தெரியும். ஓகே, பைல் 1க்கான கார்டு. உங்க பர்சனோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூ இன்டென்ஷனோட உங்க பர்சன் உங்ககிட்ட இருந்தாங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பர்சன் ஓகே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸ்டேபிளா தான் இருக்கு. பட் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கே தவிர இந்த ரிலேஷன்ஷிப்ல
ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. ஓகே, மென்டல் கிளாரிட்டி அதிகமா இருக்கு. உங்க பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின கிளாரிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிறவங்க, எப்படி கொண்டு போனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு தெளிவான பர்சனா தான் இருக்காங்க. பட் நிறைய ஜக்லிங் இருக்கு. உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. உங்க மேல லவ் அதிகமா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், இப்ப நோ கான்டாக்ட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து உங்க வருகைக்காக உங்களோட ஏதாவது ஒரு வழியில நீங்க வந்துட மாட்டீங்களா, அட்லீஸ்ட் ட்ரீம்லயாவது உங்களை பாத்திர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் உங்க பர்சன் இருக்காங்க. ஸோ ட்ரூ லவ். ஸோ உங்களுக்கு அந்த ஜக்லிங் மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல உங்களுக்குள்ள அந்த உங்க ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் நல்ல ஸ்டேபிள், ஒரு ஸ்டெபிலிட்டியோட தான் உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ஸ்டேபிளா கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும், லவ் வந்து ஈக்குவலா இருக்கணும், எமோஷன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ற பர்சன், ரொம்ப லாஜிக், ரொம்ப இன்டெலிஜென்ட். பேச்செல்லாம் வந்து பயங்கரமா பேசுவாங்க, நல்லா தெளிவா பேசுவாங்க, நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அவங்க பேச்சுல. உங்ககிட்ட நிறைய சொல்லியிருந்திருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கொண்டு போகணும், இந்த மாதிரி கொண்டு போகணும், இந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் பார்க்கணும், அந்த மாதிரி நீங்க நிறைய பேசி இருந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு லாங் டேர்மா கண்டிப்பா லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். ஓகே, ஸோ மெஜிஷியன். ஸோ உங்களுக்காக வந்து அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் எஃபர்ட் போடுற ஒரு பர்சன், எஃபர்ட் போடுறாங்க. அவங்க கிட்ட எல்லா விதமான, அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, நல்ல லவபிள், ரொம்ப ரொமான்டிக் பர்சன் உங்க பர்சன். ஆக்ஷன் எடுக்கிறதுலே வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க, ஆக்ஷன் நல்லா ஃபாஸ்டா எடுக்கிற ஒரு பர்சன். அதனால ஃபினான்ஷியலாவும் வந்து நல்லா பிளான் பண்றவங்க. சில பேர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த பிளான் பண்ணி எப்படி சக்சஸ் ஆக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் உங்க பர்சன். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. பட் உங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஜக்லிங் இருக்கு உங்களுக்கு, அந்த ஒரு குழப்பங்கள் இருக்கு. அது ஏதோ ஒரு ரீசன். பட் நம்ம இங்க வந்து அது என்ன மாதிரியான குழப்பங்கள் நம்ம பார்க்கல, ஜஸ்ட் இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், ஓகே, என்ன ஜக்லிங் கூட பார்த்துடலாம், என்ன பிரச்சனை, ஏன் அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுல உங்களுக்கு லாங் டேர்ம் கொடுக்கணும். கண்டிப்பா உங்களை வந்து இது ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூ தான், ட்ரூ லவ் தான். உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கொடுக்கணுங்கிற எண்ணம் 100% அவங்களுக்கு இருக்கு. உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும், நீங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும்ட்டு. பட் என்ன ஜக்லிங், கண்டிப்பா நீங்க தான் வந்து அவங்க பாத்தீங்களா, ஸ்டார் கார்டு. அவங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இதுல ஏதோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வந்து பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்க மேபி அவங்க மேரேஜ் லைஃப் ஆர் லவ் லைஃப் ஏதாவது. ஓகே, ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க உங்களை வந்து அவங்கனால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை வந்து அவங்கனால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், ஆர் நீங்க வந்து அவங்கள வந்து உங்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஐ திங்க் உங்க பர்சன் கொஞ்சம் டாமினன்ட் அண்ட் கண்ட்ரோலா இருப்பாங்க. நீங்க உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா எமோஷனலா வந்து உங்ககிட்ட நல்லா பாண்டிங் உங்க 2 பேருக்குள்ள நல்லா இருக்கும். ஓகே, பாண்டிங் நல்லா இருக்கும். இப்ப நோ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க, மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு, ரொம்பவே மிஸ் பண்றாங்க, மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து இப்ப பிரேக்கப்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, உங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஃபீல்ல தான் இருக்காங்க. பட் இது ஷியூரா வந்து அவங்க ட்ரூவா லவ் பண்றாங்க, ட்ரூ லவ் கண்டிப்பா. பட் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. உங்களுக்காக வந்து வெயிட்டிங் எனர்ஜி தான். ஏதோ சம்திங் ஈகோனாலயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம், பட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப கோவமா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க பாத்தீங்களா? சோ உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. சோ வெயிட் பண்றாங்க, நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்கன்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எரிமலை வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்மோக் பாருங்க, ஃபயர். சோ நீங்க ரொம்ப கோவம், ஏமாற்றம் ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. பட் அவங்களோட ட்ரூ லவ் வந்து உங்களை மறக்க வைக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து உங்க இந்த இந்த சண்டை வந்து நீங்க பிரிஞ்சது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம், உங்களை மாதிரி ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற பயம் இருக்கு நிறைய. ஓகே, அண்ட் நீங்க மட்டும்தான் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்க பர்சன் உங்ககிட்ட வராம இருக்காங்கன்னா அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுக்கணும், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கணும், உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஓகே. ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்து அவங்க ஹீல் ஆகி தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப உங்கள வந்து ஸ்டாரா பார்க்குறாங்க. நீங்க தான் அவங்க சந்தோஷம். நீங்க தான் அவங்களுக்கு வந்து அ சந்தோஷத்த குடுக்குறீங்க. ஓகே. மேபி ஐ திங்க் உங்கள வந்து அவங்க கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க ஏதோ பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஓகே. அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஆர் கால் பார்த்தீங்கன்னா தெரியும். மெசேஜ் ஆர் கால் ஏதாவது உங்களுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க வந்து அப்ரோச் பண்ணாம, இல்ல பவுண்டரி செட் பண்ணிட்டு அமைதியா இருக்கீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கோபமா இருக்கீங்களா? என்ன சிச்சுவேஷன்? எப்படி இருக்கு? புகை இந்த ஃபயர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்மோக்லாம் அடங்கிடுச்சா? அப்படின்னு மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்ளோ எமோஷன்ஸ் அவங்கள சுத்தி எவ்ளோ வாட்டர் பார்த்தீங்களா? நெறைய எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. ஓகே. கண்டிப்பா உங்க கூட ஒரு ஸ்டேபிளான லைஃப் குடுக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஸ்டேபிளான லைஃப். ஓகே. ஓகே. இன்னொரு 2 கார்ட் எடுக்கலாம். இது வந்து 100% பியூர் லவ். உங்க பெர்சனுக்கு உங்க மேல நெறைய லவ் இருக்கு. மேபி இப்ப இருக்கிற சூழ்நிலை காரணமா நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆர் சம்திங் ஏதோ பிரச்சனையில இருக்கலாம். சேரியட். அவங்கள ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ ட்ரூ ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் அந்த மாரி தாட் வரும். இல்லையா? லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருக்கணும். உங்களுக்கான மேபி சிலர் வந்து உங்களுக்கான பிசினஸ் அமைச்சு குடுக்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீங்க ஏதாவது ஜாப் போகணும். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பெர்சனா உங்க பெர்சன் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இதுல அவங்க சூழ்நிலை என்னன்னு பாருங்களேன். அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் அவங்க வந்து உங்ககிட்ட வர ரெடியா இருக்காங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. பட் உங்ககிட்ட வரணும்னு ஆசை ரொம்ப. நெறைய ரிஸ்க் எடுக்குறாங்க, எஃபோர்ட் போடுறாங்க. பட் இவங்க வந்து தடுக்குறாங்க. தெரியுதா? இவங்க பிடிச்சிருக்காங்க. கடிவாளம் இருக்கு இல்லையா? அவங்க பிடிச்சிருக்காங்க. இல்ல நான் விடமாட்டேன் உன்னையன்ட்டு. பட் அவங்க உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க கிட்ட இருந்து திரும்பி இருக்காங்க. பட் உங்கள நோக்கி வரணும்னு உங்கள நோக்கி வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கான லைஃப் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க வெயிட்டிங் எனர்ஜில இருக்காங்க. ட்ரூ லவ். ஓகே. ரொம்பவே லவ் இருக்கு. பைல் 1 லவ் அதிகமா இருக்கு. உங்கள மிஸ் பண்ணிட்டு தான் நெனைக்கிறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. யுனிவர்ஸ் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் குடுத்துச்சு. அந்த பிளெஸ்ஸிங்கோட அரும தெரியாம விட்டுட்டனே! அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. நீங்க கூட இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து வேலிடேஷன் கிடைக்கலன்னு நெனைக்கிறாங்க. இப்ப செப்பரேஷன்ல இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க நெனைக்கிற நான் இது பத்தி கார்ட் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீங்க அவங்கள நெறைய என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. நெறைய என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து நெறைய பேர் வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களைய. அவங்க நெறைய ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாரி காம்ப்ளிமெண்ட் குடுக்கறது, புகழ்ந்து பேசுறது, வேலிடேஷன் பண்றது, எல்லாமே வந்து அவங்களுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள மாரி ஒருத்தவங்க. ஏன்னா இப்ப வேலிடேட் பண்ண யாரும் இல்ல. அவங்க செய்யறது சரியா, தப்பான்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. உங்க பெர்சன் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, யாரோ உங்களோட டிசிஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தர பெர்சனா இருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க அவங்க எடுக்கிற டிசிஷன்ல நீங்க கூட இல்லையேங்கிற வருத்தம். அவங்களுக்கு அந்த கவலை இருக்கு. ஸோ வேலிடேஷன் வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்ககிட்ட. ஸோ யாஹ்! பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நெறைய பேஷன். உங்க மேல வந்து ஒரு பேஷன் அதிகமா இருக்கு. ஓகே. ஆர்வம். உங்க மேல ஆர்வம் அதிகமா இருக்கு. பேஷன் அதிகமா இருக்கு. அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. ஸோ எப்படியும் நீங்க வேணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் உங்களை விடுற மாரிலாம் உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. நீங்க வேணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ இதுதான் வந்து பைல் 1.
உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா ஓகே, அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து ட்ரூ ரிலேஷன்ஷிப். உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வந்து லாங் டேர்மாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்க லவ் சோல்மேட் எல்லாமும் நினைக்கிறாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வரம், அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீலிங், அந்த எனர்ஜியில் தான் இப்போ இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைல் 1. பைல் 2. ஸோ உங்கள் பர்த்டே டேட்டில் 3567. ஓகே, பைல் 2. ஸோ உங்களுக்கு 2 டிஜிட் வந்தால் அதை ஆட் பண்ணி இந்த நம்பர் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான பைல் 2, உங்கள் ரிலேஷன்ஷிப் ட்ரூ லவ் ஆர் சிச்சுவேஷன்ஷிப். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்தாங்களா, பழகினாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 2. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈகோ, நிறைய ப்ரைடு அதிகமுள்ள ஒரு பர்சன். ஓகே, லவ் இருக்குது, கண்டிப்பாக லவ் இருக்குது, ரொம்ப எமோஷன்ஸ்லாம் இருக்குது. பட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன், ரொம்ப லவ்லாம் காமிக்கிற ஆள் கிடையாது. இப்போ அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப தனிமையில் தான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு லாஸ் கூட சந்திச்சிருந்துருக்கலாம் அவங்க கரியரில் ஒரு பிஸ்னஸ் சம்திங் ஜாபில். பட் ரொம்ப தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உங்ககிட்ட அந்த லவ் கிடைக்காதனால ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டாங்க. எந்த எஃபர்ட்டும் அவங்க போடுற மாதிரி தெரியல, ரொம்ப லாஜிக். ஸோ எமோஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகுறாங்க. ஓகே, எமோஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதாவது பேலன்ஸ்டாக கொண்டு போகிற பர்சன் தான். ஸோ ஐ மீன் லாஜிக்காக, ரொம்ப லாஜிக், ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் என்ன எது சரி வருமோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த லவ்க்காக நான் வந்து எஃபர்ட் போடணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நினைக்கிற பர்சன்லாம் இல்லை. ஓகே, பட் அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப நெகட்டிவான எனர்ஜியில் தான் இருக்குது. பைல் 2. அவங்க ஓகே, ஸோ லவ் தாண்டி இந்த லைஃப்பில் வந்து எப்படி போனால் அவங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு டைப். ஓகே, இந்த லவ்வில் வந்து ஓகே லவ் பண்ணுறோம், உங்ககிட்ட வர்றோம், வந்தோம்னா அவங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக கிளவராக யோசிக்கிற, ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ அதனால் அவங்க வந்து ஓகே நீ வந்து பேச வரையா வா, எனக்கு உங்கள்கிட்ட இருந்து லவ் இப்போ கிடைக்கல, ஸோ நான் மூவ் ஆன் ஆகிறேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்களும் லவ் காமிக்கல, நீங்களும் திரும்பி படுத்துட்டீங்க. ஓகேவா, எனக்கு தெரியுது உங்களுக்கு இங்கே நிறைய லவ் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நீங்களும் பார்க்கல, உங்கள் பர்சனும் பார்க்கல, 2 பேருமே அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கீங்க. லவ் இருக்கு, பட் 2 பேருமே உங்க எமோஷன்ஸை வந்து காமிக்கல, ஈகோ ஆர் சம் ப்ராப்ளம். அதனால நீ லவ் காமிக்கலையா, சரி நான் போறேன் அந்த மாதிரி போறாங்க. எந்த எஃபர்ட்டும் போடலாம் இல்லை, ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் ஆகிறேங்கிறாங்க. பட் அவங்க போனாலும் இங்க பாருங்க என்ன மாதிரியான எனர்ஜியில இருக்காங்கன்னு. ரைட், ரொம்ப ரொம்ப ஒஸ்டான எனர்ஜி. ஓகே, ஸோ நிறையா வந்து ஈகோ அதிகமாக இருக்குது. லைஃப்பை வந்து கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சு ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத செல்ஃபிஷாக யோசிக்கிற பர்சனாக இருப்பாங்க. பைல் 2. ஓகே, இன்னும் நம்ம 2 கார்டு எடுத்து பார்க்கலாம், இன்னும் ஃபியூ கார்ட்ஸ். பைல் 2 வியூவர்ஸ், இது நம்ம சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப் இருக்குது, ட்ரூ லவ் இருக்குது, பட் ஈகோ அதுக்கு மேலே இருக்குது. ஈகோ அதிகம் இருக்குது, ஈஸியாக மூவ் ஆன் ஆகிற ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. லவ் இருக்குது, பட் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிற மாதிரி யாரும் தெரியுறாங்க, எந்த எஃபர்ட்டும் போடாமல். 10 ஆஃப் கப்ஸ் பாருங்களேன், அவங்க லவ்ல நிறையா இருக்குது. நீங்கள் தான் ஃபேமிலி, உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப அழகான வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கியா, ஸோ நான் மூவ் ஆன் ஆகிறேன். நீ உன் லவ் காமிக்கலைங்கிறப்ப நானே லவ் காமிக்கல, அவ்வளோதான். ஸோ நான் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுருக்கேன், அண்ட் லாஜிக்காக தான் யோசிப்பேன். எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பர்சனோட ரியாக்ஷன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. ரொம்ப ப்ரைட் அதிகம், ஸ்டபர்ன், பட் ஜென்யூனான சோல் தான், ஜென்யூன் பர்சன். ஓகே, ஜென்யூனா இருப்பாங்க. ஃபேமிலி ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக, உங்களோட ட்ரீம். ஆர் ஐ திங்க் அது ஃபேமிலி உங்க கூட ஆசைப்படுறாங்கிறத தாண்டி எனக்கு சடனாக என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட மூவ் ஆன் ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். எஸ், அந்த மாதிரியான ஒரு தாட்ல இருக்கலாம் இப்போ கரண்ட்ல. ஸோ ஏன்னா நான் ஏன் வந்து சடனாக நான் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க. மூவ் ஆன் ஆகணும் அந்த ஸ்டபர்னஸ், அந்த ப்ரைட்னால. ஸோ நான் எனக்கு ஃபேமிலி இருக்கு. ஸோ நான் என் ஃபேமிலியை பார்க்குறேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிற லவ் நான் அங்கே என் ஃபேமிலிகிட்ட காமிக்கிறேன். அங்கே நான் நியூ பிகினிங். நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேமிலியோட அருமை தெரியாமல் இருந்தேன். இப்போ என் ஃபேமிலிகிட்ட போய் நான் என்னோட லவ்வை காமிக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம் திஸ் 10 of cups அண்ட் Ace of cups. ஸோ இது ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். Pile 2. ஓகே, யா, அவங்க ட்ரெடிஷ்னலான ஒரு லைஃப். இது மேரேஜ் கார்டு தான். ஹைரோஃபண்ட் வந்து உங்களுக்கு எஸ். ஸோ மேரிடு பர்சன், ஷியோர் உங்கள் பர்சன் வந்து மேரிடு. ஓகே, ஸோ ஐ திங்க் அவங்களோட இப்போ ஒரு ஒரு புது விதமான ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நியூ பிகினிங், ஒரு லவ், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ரொம்பவே ஸ்டபர்ன், ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆகுறாங்க. ரொம்ப ஈஸியாகவே மூவ் ஆன் ஆகிற டைப் உங்கள் பர்சன். இந்த சன் கார்டு, இப்போ அவங்க நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. உங்கள் பர்சன் நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. மேரிடு பர்சன் தான். ஓகே, இது சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, ஒரு ஈகோனால. ஓகே, ஒரு ட்ரூ லவ் நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லேயே அவங்க இல்லை. லவ் நிறையா இருக்கு, நிறைய லவ் இருக்கு. உங்களை வந்து ஐ திங்க் இது அவங்க ஃபினான்ஷியலாக ஏதோ வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியலி ஒரு கரியரில் ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க மேரிடு தான் உங்கள் பர்சன். ஸோ அங்கே வந்து நீங்கள் இல்லாத இந்த டைமில் அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கூட நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க லைஃப் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக தான் போயிட்டுருக்கு. ஷியோராக அவங்க மேரிடு பர்சன், உங்கள் பர்சன். ஆர் உங்கள் பர்சன் மேரிட் இல்லைன்னா நீங்கள் மேரிடாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக மேரிடாக இருப்பீங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஒரு பெரிய சேஞ்ச். நீங்கள் நினைக்கிறது வந்து மேஜர் ஆர்க்கான ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு கேட்டுச்சா தெரில, டோர் பெல் ரிங் ஆச்சு. இது ஒரு சைன் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஓகே, இப்போ டோர் பெல் கரெக்டாக ரிங் ஆகுது. உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு நல்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னேன். அது கரெக்டாக ரிங் ஆகுது. ஸோ யூனிவர்ஸ்லேருந்து ஒரு சைன். ஸோ அந்த சேஞ்சஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மேபி அது உங்கள் பர்சன்ட்ட இருந்தும் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காகவும் இருக்கலாம். அது உங்களோட தாட். நீங்கள் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்கள் ஃப்யூச்சர். ஓகே, நீங்கள் தான் உங்கள் ஃப்யூச்சரை வந்து அமைச்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு சேஞ்ச் வரப்போகுது பைல் 2 இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது என்ன மாதிரியான சேஞ்சுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் பர்சனே வேணும்னா பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் வைப்பில் இருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பைல் 2. உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்டு மெசேஜ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. டேரோ கிளாஸும் அவைலபிள், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.